ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஆலோபோட் மோட தமிழ். நான் உங்கள் எஸ்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நம்ம ஞாபகத்தை வந்து டக்குன்னு வரது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் அந்த வண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஞாபகம் வந்து டக்குன்னு வரும். அதே நீங்கள் ப்ரைஸ் கம்மி அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் 200 வந்து போவாங்க நிறைய பேர். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு வண்டிக்கும் ஒரு சரியான காம்படிஷன் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம கேடிஎம் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்வென்ச்சர் 390 அந்த வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டி பற்றி தான் வந்து டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ BS6 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஃபுல் டீட்டெயிலில் வந்து பார்க்க போகிறோம். வண்டியோட ஸ்பெக்ஸு, மைலேஜ், வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல லுக்ஸு, வண்டியோட லுக்ஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்க லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து முன்னாடி இருக்க ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டியூப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, டியூப் 390 அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக வந்து இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் வண்டி மாதிரி பார்த்திங்கன்னா சும்மா பெரிய வண்டி மாதிரி சும்மா மாடு மாதிரி இருக்குது வண்டி பார்க்குற வரைக்கும். வண்டியோட ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். நீங்கள் 5.6 7 இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறேன். ஏன்னா வண்டியோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட ஓவரால் ஹைட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1600 mm வந்து வருது ஓவரால் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா. அதே சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 855 mm வந்து வருது. அதனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டான வண்டி தான். அதனால் ஒரு 5.8 9 அந்த ரேஞ்ச் வந்தீங்கன்னா தான் கொஞ்சமாச்சும் வண்டி வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஹிமாலயன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிடலாம். 5.7 6 இருந்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டி வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணுற கஷ்டம், ஹைட் வந்து ரொம்பவே அதிகம் ஹிமாலயனோட. அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, சூப்பராக ஸ்லிக்காக ஷார்ப்பாக அக்ரெசிவாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா நம்ம இதெல்லாம் டாப் பாக்ஸு, அப்புறம் அந்த சைடில் 2 பாக்ஸ் வைப்பாங்க, அது பேர் என்னன்னு தெரில, அதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்கும். டூரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் பண்ணுறேன். ஆஃப் ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக பண்ணலாம் இந்த வண்டியில். ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் வந்து ஆஃப் ரோடு வந்து பண்ணலாம். அப்புறம் வண்டியோட கலர் ஸ்கீம் வந்து எடுத்திங்கன்னா 2 கலர் வேரியண்ட் வந்து வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ஆரஞ்சு மாதிரி வரும். அப்புறம் ஃபுல் ஆரஞ்சு வித்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 கலர் வேரியண்ட் தான். அப்புறம் வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் தான் பார்த்திங்கன்னா இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. பார்த்திங்கன்னா நம்ம டியூப் 390 RC 390 இருந்துச்சு பார்த்திங்களா, அதே இன்ஜின் தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட சிசி வந்து பார்த்திங்கன்னா 373.2 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக்கு 4 வால் இன்ஜின் DOHC இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா BS6ன்றதுனால FI சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம KTMோட 390 அந்த சிசி தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்ஸ்னே வந்து சொல்லலாம். ஆனால் மித்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சிங்கிள் சிலிண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம KTM நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா தரமான பைக் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் வண்டியோட பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா 43.5 PS பட் 9000 RPM ஃப்ரெண்ட்ஸ். டார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா 37 Nm டார்க் அட் 7000 RPM ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் கிடையாது, ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்டர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு தரமான ஃபீச்சர்னே சொல்லலாம். அப்புறம் வண்டியோட கியர் பாக்ஸ் எடுத்திங்க அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து குவிக் ஷிஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க வண்டியில். அதுக்கப்புறம் வண்டியோட போர் அண்ட் ஸ்டோக் சைஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா 89 mm வருது. ஸ்டோக் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 mm வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வண்டியோட ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம வண்டி வந்து சேஃப்டி ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா டியூல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுவிட்சபிள் ABS தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஹிமாலயன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ ஹிமாலயன் BS6 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் ஆல்ரெடி அந்த பைக்கோட ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சுவிட்சபிள் ABS தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் 390 சுவிட்சபிள் ABS தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஏதோ ஆஃப் ரோடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ABS வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வசதி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல வசதினே சொல்லலாம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் எடுத்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்ரு, ஓடோமீட்டர், ட்ரிப்பு, டாக்கோமீட்ரு, கிளாக் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிக் ஷிஃப்டரோட இண்டிகேட்டரு, அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, 10 to 10 நேவிகேஷன் வந்து நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம் செல்லில் கனெக்ட் பண்ணி. அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க அது காமிக்கும். அப்புறம் வண்டி வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ தந்துட்டுருக்கு, இது வரைக்கும் எவ்வளோ தந்துருக்கு, அந்த மாதிரி மைலேஜ் அதெல்லாம் வந்து காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு TFT டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து ஒரு டேப் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
அப்புறம் வண்டியோட வண்டிக்கு வந்து விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்டு தான். உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வண்டிக்கு யூஸ் பண்ணிக்க ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் ஸ்டாலஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 43 mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே ரியரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா மோனோசாக்ஸ் அப்சர்வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேடிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மித்த கேடிஎம் பைக்ஸோட இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா. அப்புறம் வண்டியோட டைமென்ஷன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2154 mm வந்து வருது. வித் எடுத்துட்டிங்க அப்படின்னா 900 mm வருது ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1600 mm வருது. சேடில் ஹைட் வந்து ஹைட் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா 855 mm வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அதே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 mm வந்து வருது. வீல் பேஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா 1430 mm வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 14.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து எவ்வளோ தரும்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 27 to 28 அந்த மாதிரி தரும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஹைவேல எடுத்துட்டிங்க அப்படின்னா 33 to 35 வந்து தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒருத்தவங்க ரைடிங் ஸ்டைல் ஏற்ற மாதிரி வந்து மாறும். அப்புறம் வண்டியோட வெயிட் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா 162 kg தான் வந்து வருது. ஹிமாலயனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் லைட் வெயிட் தான் வந்து சொல்லணும். நீங்கள் சிட்டிலையுமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அப்புறம் வண்டியோட லைட்ஸ் எடுத்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபுல்லி எல்இடி செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு வந்து அந்த ஹெட்லைட்டு டைல் லைட்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி தான். அப்புறம் வண்டியோட டயர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100/90 19 இன்ச் அலாய் வீல் கொடுக்குறாங்க. டியூப்லெஸ் டயர் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரியர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 130/80 வருது. 17 இன்ச் அலாய் வீல் டியூப்லெஸ் டயர் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வண்டியோட பிரேக்ஸ் அந்த ரியர் டயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மித்த கேடிஎம் பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 150/70 அந்த டயர் வந்து கொடுப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 130/80 வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 320 mm கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 230 mm வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போல் சொன்ன மாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் சுவிட்சபிள் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமானது வண்டியோட ப்ரைஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா வண்டியோட எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் 390 BS6 வேரியண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ₹3,04,110 வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியோட எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம BMW 3 GT10 GS அந்த வண்டியோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த வண்டி பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 285 அந்த மாதிரி வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை வந்து தவறாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து அட்வென்ச்சர் பைக் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோட நல்லா நிறைய ஃபீச்சர்ஸோட